அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜி vlogs. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் அரிசியை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொங்கல் ரெசிபி செய்யலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு போல் பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ போல் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுமே பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக குருமிளகு போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்தது நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பைத்தம்பருப்பு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 மடங்கு தண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா கொலையாக சூப்பராக வந்திருக்கும். 3 மடங்கு தண்ணி, ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் போல் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொலையாக வந்திருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.